தண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து கர்நாடக அரசு திறக்கிற மாதிரி தெரியல. நீங்க என்ன சட்ட நடவடிக்கை எடுக்க போறீங்க? அது குறித்து இன்னும் ஒரு சில நாட்கள்ல அதுக்கான அறிவிப்பு வரும். இல்ல ஒவ்வொரு முறையுமே அவங்க அதான் பண்றாங்க. இதுக்கு என்ன தெளிவான இப்ப இல்ல, எப்பயுமே இங்க பாருங்க, கர்நாடகா ஒரு அரசியலே வந்து காவேரி விஷயத்தை வச்சுதான் அவங்களுடைய அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இல்லை, எப்போயுமே அப்படிதான். 30-40 வருஷமா 100 வருஷமா அவங்க கர்நாடகாவோட அரசியலே நம்மளுக்கு வந்து தண்ணீர் கொடுக்க மாட்டோம்ன்ற ஸ்டாண்டில் தான் அவங்களுடைய மொத்த அரசியலும் அடங்கியிருக்கு. இது அரசியலாக பார்க்காமல் தமிழக விவசாயிகளும் பார்க்க வேண்டியதான் நம்மளுடைய எண்ணம். அதில் லீகலில் நம்ம சுப்ரீம் கோர்ட் மூலமாக நம்ம தீர்ப்பு வாங்க, இது நம்ம சரியான முறையில் நம்ம முறையிட்டு தேவையான தீர்ப்புகளை பண்ணணும். இல்லை எல்லாருக்கும் ஒரே நிமிஷம், நீங்கள் நிறைய கொஸ்டின் ஒரே மாதிரி கேட்குறீங்க. ஒரே நிமிஷம். இதில் இன்னும் வந்து ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட வேண்டியிருக்குது. முதல்வர் தரப்புலேருந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே தேவையான முடிவுகள் அனௌன்ஸ் பண்ணப்படும். இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒன்று நம்ம சுப்ரீம் கோர்ட் மூலியமாக, அடுத்து நம்ம வந்து ட்ரிபுனலில் நம்ம கொண்டு வரது மூலியமாக அடுத்த ஆப்ஷன், இன்னொன்று இன்டர்ஸ்டேட்டில் நம்ம எப்படி பேசி வாங்குறோம். இது 3 ஆப்ஷன். அடுத்ததாக என்ன செய்யணும், அடுத்து அது இல்லாமல் ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்குறது, இது 4 தான் நமக்கு இருக்கிற ஆப்ஷன். இதில் என்ன செய்யணுமோ கண்டிப்பாக முதல்வர் இல்ல அது மாதிரியான எந்த முடிவும் இது வரைக்கும் அது மாதிரி எந்த முடிவும் இது ஒண்ணு இல்ல ஒரே நிமிஷம் இபி பில் விஷயமாக ரீஅசஸ்மெண்ட் முழுமையாக நடந்துட்டு வருது. ஒவ்வொரு நாளும் இப்போ நம்ம சொன்ன அந்த 3,70,000 வந்து நம்மளா எடுத்து தான் நம்ம ரீஅசஸ் பண்ணிட்டு இருக்கோம். இபியா வந்து மின்சார வாரியமாக நம்மளாவே எடுத்து தான் அந்த அசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். விரைவாக இது முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தூரம் அவர் சொன்ன விஷயம் அவர் சொன்ன விஷயம் இருங்க நான் சொல்றேன் இல்ல நான் இதை முடிச்சுக்கலாம். அதாவது என்னன்னா, இவர் எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது என்னன்னா, 3,70,000 கம்ப்ளைண்ட் வந்திருக்காங்க. அவ்வளோ கம்ப்ளைண்ட் வரல, நம்மளாம் தான் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அசஸ்மெண்ட் பண்ணி முடிச்ச பிறகு கண்டிப்பாக அது ஒவ்வொரு நாளும் அதுக்கான எவ்வளோ நம்ம பண்ணியிருக்கோம், எவ்வளோ எரர் இருக்குன்னு நம்ம வந்து வெளியிட போகிறோம். இல்ல அது டெய்லி அதெல்லாம் கிடையாது. எல்லா இடத்துலையும் இல்ல நீங்க யாரோ அதெல்லாம் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க, அதெல்லாம் கண்டிப்பா எடுத்துக்கணும். அந்த மாதிரி எந்த எக்ஸ்டென்ஷனும் கிடையாது. அந்த மாதிரி அதுதான் குழப்பற விஷயமாக தான் திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்காரு. அது இந்த மாதிரி எந்த எக்ஸ்டென்ஷனும் இருங்க ஒரே செகண்ட் இருங்க. நான் திரும்ப தெளிவா சொல்லிக்கிறேன். நீங்க எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லிக்கிறேன். போன வருஷம் இதே மாதிரியான 3 மடங்கு மேல இருக்க கட்டணம் வந்து இதே மாதிரி சம்மர்ல 11,50,000 பேருக்கு மேல வந்திருக்கு. இந்த வருடம் வந்து 9,60,000 பேர்கிட்ட வந்திருக்கு. இதை நம்மளா வந்து இன்னைக்கு 3,70,000 பேருக்கு ரீஅசஸ்மெண்ட் கம்ப்ளீட்டா பண்ணிட்டு இருக்கோம். நேற்று இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, ஒவ்வொரு இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் வேரியேஷன்ஸ் இருக்கோ ரீஅசஸ்மெண்ட் நேரா போய் ஏடி லெவல் ஏஇ லெவல் கொஞ்சம் நான் சொன்னா முடிச்சுக்கிட்டேன். ரீஅசஸ்மெண்ட் 1 வீக்ல முடிஞ்சிடும். இதில் எந்த இடத்துலையும் பிள்ளை இருக்க மாதிரி தெரியல. அடுத்த மாதம் கட்டணத்துக்குள்ள இந்த 1 வீக்ல எங்கெங்க ரீஅசஸ்மெண்ட் நேற்று இருந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் அதுக்கான ரீஅசஸ்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு இருக்காங்க. அங்கேயே ரீஅசஸ்மெண்ட் பண்ணி அங்கேயே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி முடிச்சிருவாங்க. சொன்னேன் பாரு, அங்கே போய் ரீஅசஸ்மெண்ட் பண்றதுல அங்கேயே போய் ரீஅசஸ்மெண்ட் பண்ணி என்ட்ரி பண்ணி முடிக்க போறாங்க. இவ்வளவுதான் இதில் ப்ராப்ளம். வேற ஏதாவது சரி இப்போ நான் சொன்னதுல எல்லாருக்கும் புரிஞ்சதுல இல்ல முதலமைச்சருடைய டிராவல் சம்பந்தமா ஏதாவது ஒரு திட்டமிட்ட ஏதாவது டிராவல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா முதல் அலுவலகத்திலிருந்து அது சம்பந்தமாக கண்டிப்பா அறிவிப்பாங்க. இதுவரை அது மாதிரி ஏதாவது டிராவல் இருந்தால் விரைவாக அறிவிக்கப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.